என்ன அர்த்தம் அப்படின்னா விடுதலை. சொல்லுங்க, ரட்சிப்புனா என்ன அர்த்தம்? விடுதலை. ரட்சிப்புனா என்ன அர்த்தம்? விடுதலை. அதாவது சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க, விடுதலை பெற்ற ஜனமே நீங்க யாராமா? நல்ல விடுதலையா சொல்லுங்களேன். நீங்க யாராமா? நீங்க யாராமா? விடுதலை பெற்ற ஜனம் ஒண்ணு. ரெண்டாவது, பாதுகாக்கப்பட்ட ஜனம். நீங்க யாராமா? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து வெளியே வருகிற பொழுது அவங்களுக்கு மேல என்ன இருந்தது? பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் இருந்தது. அப்படின்னா ஜனங்களை தேவன் என்ன செஞ்சாரா? பாதுகாத்தார். அடுத்து, ரட்சிப்பு என்றால் என்ன அர்த்தம்னா மீட்கப்படுதல். சொல்லுங்க, என்னவாமா? என்னவாமா? மீட்கப்படுதல். எப்படி மீட்கப்படுதுன்னா அழிவிலிருந்து. சொல்லுங்க, அழிவிலிருந்து, ஆபத்திலிருந்து, துக்கத்திலிருந்து, வேதனையிலிருந்து மீட்டெடுக்கப்படுகிறதை தான் இந்த இடத்துல வாசிக்கிறோம் ரட்சிக்கப்பட்ட ஜனமே என்று சொல்றோம். அடுத்து, ஒரு நிலையான வட்டத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு வந்து வைக்கிறது தான் ரட்சிக்கப்பட்ட ஒரு ஜனம். அதாவது ஒரு அழிவிலிருந்து அவர்களை தூக்கி கொண்டு வந்து ஒரு நிலையான பிளஸ்ஸிங்குள்ள அல்லது தேவன் குறித்த அந்த நன்மைக்குள்ள வைக்கிறது தான் ரட்சிக்க ஜனம்.